வருமானம் தரக்கூடிய பழ வகையிலே வந்து அவகோடா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் நிற்கிது. ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டியில் வந்துடுது. ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம்லேருந்து 1.25 கிலோ வரைக்குமே இந்த பகுதியில் வந்து காய்க்கக்கூடிய மரங்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 1 டன் காய்க்கக்கூடிய மரங்கள் கூட நம்ம பகுதியில் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தோட்டத்திலே கிட்டத்தட்ட இப்போ ஒரு மரம் பார்ப்போம், ஒரு 500-600 கிலோ வரைக்கும் கூட ஒரே மரத்தில் இப்போ காய்ச்சி நிற்கிது. வருஷத்தில் ஒரு 6-7 மாதம் தொடர்ச்சியாக வந்து நமக்கு பலன் கிடைக்கும். 70லேருந்து 80 ரூபா வரைக்கும் மினிமம் ப்ரைஸ்லேருந்து 250 ரூபா வரைக்குமே நல்ல ரேட்டு கிடைக்கிது. குறைச்சே வைப்போம், நம்ம 80 ரூபா வைப்போம், இல்லாட்டி 70 ரூபா வைப்போங்க. கிட்டத்தட்ட 10 டன்னுக்கு என்னாச்சு 7 லட்சம் ரூபா. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் IISRலேருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணதில் வந்து அந்த கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பழங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வச்சுருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்க, இது வந்து தமிழ்நாடு தான் நாங்கள் பெஸ்ட்டு. என்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 60 வருஷம் இந்த மரம் வந்து பலன் கொடுத்துட்ருக்கு. குவான்டிட்டி கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஃபார்ம் கேட்டு ஒரு 140 ரூபான்னா எங்களுக்கு 150 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ விவசாயிகளுக்கு வந்து 10 ரூபா வந்து அதிகபட்சமாக லாபத்திலே வந்து கிடச்சிருக்கு. விற்பனையில் யாருமே தோற்று போக அவசியம் இல்லை. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்கள் வந்து அவகோடா வந்து எடுத்துங்க, ஒரு 100 கிராம் நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்டாகணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரியான வல்லுநர்களும் முன்னோடி விவசாயிகளும் தங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர வர ஜூன் 22ஆம் தேதி ஈஷா காவேரி குக்குரல் இயக்கம் நடத்துற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு வராங்க. நீங்களும் கலந்துக்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.